இன்றைக்கி நாம் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான 2 கிரக பெயர்ச்சிகள் அப்படிங்கிறது வேறு இருக்குது. ஒன்று குரு பெயர்ச்சி, இன்னொன்று ராகு கேது பெயர்ச்சி. இது ரெண்டும் உங்களுக்கு எப்பேற்பட்ட மாற்றங்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மே மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, கண்டச்சனி, களத்திர சனி, சப்தம சனி அப்படிங்கிற சனி பகவான் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த சனி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு சனி. இது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது தேவையில்லாத இடங்களுக்கெல்லாம் வீட்டுக்குள்ளே பிரச்சனை அப்படிங்கிறது சமீப நாட்களில் வந்துக்கிட்டு இருக்கும். என்னடா இது அப்படிங்கிறபடி நமக்கே ஒரு மனக்குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும். எப்போதுமே எங்கள் வீட்டுக்காரர் இப்படி பேச மாட்டார், திடீர்னு என்னை இப்படி திட்டிவிட்டு போயிட்டார், என் வீட்டுக்காரம்மா எப்போதுமே இப்படி நடந்துக்க மாட்டாங்க, என்னன்னு தெரில, இப்படியே கத்திக்கிட்டே கிடக்காங்க எதற்கெடுத்தாலும், இல்லை நம்ம மேலே உள்ள கோவத்தில் பிள்ளைங்களை போட்டு அடிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் கடந்த ஒரு 1.5 மாதமாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. இது இந்த கண்டகச்சனியினுடைய ஒரு ஆதிக்கம். அதை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போகணும், அவ்வளவுதான். பெரிய அளவில் பாதிப்பு அப்படிங்கிறது இதை தாண்டி இருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும், தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். அதே மாதிரி கூட்டு தொழில் 7ஆம் இடம் அப்படிங்கிறது கூட்டு தொழில் அப்படிங்கிறதுனால கூடுமான வரைக்கும் கூட்டு தொழில் செய்யாதீங்க. அப்படியே செஞ்சாலும் ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது முறையாக இருக்கணும். எவ்வளோ லாபம் வருதோ உனக்கு இவ்வளோ எனக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஏட்டில் எழுதி 2 பேரும் ஒப்பந்தம் அப்படிங்கிறது போட்டுக்கிட்டு செய்கிறது நல்லது. ஏற்கனவே ஒப்பந்தம் இல்லாமல் கூட்டு தொழில் செய்கிறவங்க அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கூடுமான வரைக்கும் புதிய கூட்டாளிகள் அப்படிங்கிறவங்கள தொழிலில் சேர்க்காதீங்க. இப்போ எலி வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தனித்து செயல்படுவது அப்படிங்கிறத முயற்சி பண்ணுங்கள். மற்றபடி இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறதுல 2 முக்கியமான பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது. கொஞ்சம் மறக்க முடியாத பயிற்சியாக கூட மாறும். நாம் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையிலே பெரியதொரு தவறாக மாறிடும். அப்படிங்கிறதுனால கவனமாக கேட்டுக்கோங்க. அதாவது இதுவரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில் இருந்தார். ஓடுனவனுக்கு 9ல் குரு அப்படிங்கிற மாதிரி அற்புதமான ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு உங்கள் ராசியையும் பார்த்தார். இப்போ குரு பகவான் 10ஆவது வீட்டுக்கு வராரு. 10ல் குரு, பதவியில் மாற்றம். நல்லதொரு மாற்றமா அல்லது கெட்ட மாற்றமா அப்படி சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா கண்டச்சனி அப்படிங்கிறது இருக்குது. அப்படிங்கிறதுனால கூடுமான வரைக்கும் நமக்கு இந்த ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சுமாராக தான் இருக்கும். அப்போது மாற்றங்களை நாமளே வர வச்சுக்கணும். அது செய்தொழிலோ அல்லது குடும்பமோ இல்லை சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா குரு பெரிய அளவில் தாக்கம் அப்படிங்கிறத ஏற்படுத்தாமல் நல்லதொரு மாற்றங்கள் அப்படிங்கிறத நமக்கு கொடுப்பாருங்க. அது என்ன மாற்றம் செய்வது அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இப்போ ஒரு இடத்துல வேலை செஞ்சீங்க அப்படின்னா அந்த அலுவலகத்திலே போயிட்டு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கேட்கலாம், வேறு துறையில் கேட்கலாம். இல்லை சொந்தமாக தொழில் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கடை வச்சுருக்கேன் அப்படின்னா கல்லாப்பட்டியை வேறு திசையில் மாற்றி வைங்க. அதே மாதிரி வேறு இடத்துக்கு கூட தொழில் நிறுவனத்தை நீங்கள் மாற்றலாம்.
அதே மாதிரி வீடு வேறு வீட்டுக்கு வாடகைக்கு போகலாம். இல்லை ஜோசியரே இந்த அளவுக்கு நான் வந்துட்டு சொந்த வீட்டில் இருக்கேன், நான் எங்கே வாடகை வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிறவங்க படுக்கை அறை, உணவு உண்ணக்கூடிய இடம் இது 2த்தையுமே மாற்றிக்கணும். நீங்கள் பாட்டுக்கு இந்த ரூமில் படுத்திருந்தீங்க அப்படின்னா அந்தாண்ட ரூமில் போயிட்டு படுத்துக்கோங்க. சாப்பாட்டு இடத்த மாற்றிக்கோங்க. இருக்கிறதே ஒரு ரூமு தான் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கிழக்க தலை வச்சு படுத்தீங்களா, தெற்க வச்சு படுங்க. வடக்க தவிர வேறு எங்கே வேணாலும் தலையை வச்சுக்கலாம். கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றம் அப்படிங்கிறத நம்மளாக வர வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குரு கொஞ்சம் நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறத கொடுப்பார். 10ல் குரு 7ல் சனி அப்படிங்கும்போது ஒரு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானம், 7ஆம் இடம் அப்படிங்கிறது கூட்டு தொழில். இந்த 2மே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். கூடுமான வரைக்கும் முதலீடு அப்படிங்கிறத பெருசாக இறக்கிடக்கூடாது. கடன் வாங்கி முதலீடு அப்படிங்கிறது போடக்கூடாது. நம்ம கையில் ஒரு 10 ரூபா இருக்கா, ஒரு 5 ரூபாயை வச்சுக்கோங்க சேஃப்டிக்கு. 5 ரூபாயை முதலீடு போட்டு 5 6ஆக்க பாருங்கள். இல்லை நான் எடுத்தோன்னே ஒரு 10 போட்டு 20 எடுத்தேன் அப்படின்னா ஒரு 10 8ஆக்க படாத பாடு பட வேண்டியது சூழல் அப்படிங்கிறது இருக்கும். என்ன ஜோசியரே நல்லதே உங்களுக்கு இல்லையா, ஆரம்பத்தில் இருந்தே கெடுதலாகவே சொல்லிகிட்டு இருக்கீங்களே, அறச்சொல்லாவே சொல்லிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அதாவது குரு இருக்கும் இடம் அப்படிங்கிறது பார்க்கும் இடம் சிறப்பு. அந்த ஒரு வகையில் குரு நான் இறக்குற இடத்துல இருந்து உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறத செய்யலை அப்படின்னாலும் தன்னுடைய பார்வையால் நிறைய நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. அந்த ஒரு வகையில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2 4 6 இந்த வீட்டெலாம் பார்த்து புனிதப்படுத்துகிறாரு. அப்போது 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிறதுனால 10 ரூபா காசு பணம் அப்படிங்கிறத கொடுத்துருவார். அது எந்ததொரு மாற்றம் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் குடும்பத்தில் சண்டையை மூட்டி விட்டுருவார் சனி. இப்போ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா கிடைக்கும். என்னடா இது திடீர்னு 10 ரூபா வந்திருக்கு, சரி சர்ப்ரைஸாக ஒரு புடவை கூட வாங்கிட்டு கொண்டு போய் வீட்டில் கொடுப்போம் அப்படின்னு வாங்கிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க. 2,000 ரூபா போட்டு இதை தூக்கிட்டு வந்திருக்கியே, இது 500 ரூபாய்க்கு தேருமா, ஒரு பழைய துணி மாதிரி இருக்குது, இதை கொண்டு போய் பிடிச்சி வந்திருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அதால் சண்டை வரும். அப்போது இந்த சர்ப்ரைஸ் கொடுக்குற வேலை அதெல்லாம் இப்போதைக்கு செய்ய வேணாம். வந்ததா 10 ரூபா நேராக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க, இந்த இவ்வளோ வந்துச்சு உனக்கு ஏதாவது வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மனைவியை கூட்டிகிட்டு போயிட்டு எடுத்து கொடுத்து சந்தோஷப்படுத்துறது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு காலகட்டத்தில் நாம் செய்யணும். நமக்கு நேரம் சரியில்லை அப்படிங்கும்போது நம்ம நடவடிக்கைகள் அப்படிங்கிறத கொஞ்சம் மாற்றம் அப்படிங்கிறத நம்ம கொண்டாந்துக்கணும். அப்போ தான் அந்த நேரத்தை சரி கட்ட முடியும். இப்போது தனஸ்தானத்தில் குரு பார்வை இருக்கிறதுனால காசு வரும். அதே மாதிரி அலுவலகத்தில் அதிகம் மதிக்கப்படக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க. எரிஞ்சு விழுந்த மேல் அதிகாரிங்க கூட இப்போ நம்மக்கிட்ட தன்மையாக பேசுவாங்க. ஒன்றும் பரவாயில்லையா அப்படின்னு உங்கள் உழைப்பு புரிஞ்சிக்கப்படும். அதுதான் ரொம்ப முக்கியம். மாடாக உழைக்கிறேன், ஓடாக தேய்கிறேன், எனக்கு உரிய மரியாதை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அலுவலகத்துலேயும் சரி வீட்லேயும் சரி மரியாதை அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் கிடைக்காது. அதுதான் அங்கே ஒரு பிரச்சனை. இப்போது வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல நம்ம ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு புகழணும்னு நினச்சிங்க அப்படின்னா புகழ்ச்சி அங்கேருந்து ஆகாது. அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் அப்படிங்கிற மாதிரி இவங்க 19 ரூபா சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போது எதையுமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. கிடைக்கிட்டு விடு, நமக்கு வர்றது நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பாதுசாக போகணும் அப்படிங்கிறது அந்த ஒரு காலகட்டம். அதே மாதிரி 4ஆம் இடத்துல குரு பார்வை அப்படிங்கிறது விழுக்குது. தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறத சரி பண்ணுவார். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, மாதம் ஆனால் 2,000 எடுக்கிறேன், 3,000 எடுக்கிறேன், மாத்திரை வாங்குகிறேன், மருந்து வாங்குகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ மாற்று மருத்துவத்தால் குணம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி தாய் வழி சொந்தங்கள் மூலமாக நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். ஒரு தாய் மாமனாக இருக்கலாம், இல்லை பெரியம்மா, இந்த மாதிரி யாராவது இருக்கலாம். அவர்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல உதவிகள் அப்படிங்கிறது அமையும். நிறைய சந்தோஷமான சம்பவங்கள் அப்படிங்கிறது நடக்கும். 6ஆம் இடத்துல குரு பார்வை அப்படிங்கிறது விழுகுது. இப்போது இந்த ஒரு மாதம் 18ஆம் தேதி ராகு 7ல் இருந்து 6க்கு வராரு. கேது உங்களுடைய ராசியில் இருந்து சிம்மத்துக்கு போயிடுறாரு. சர்ப்பதோஷத்தோட பிடியில் இருந்து நீங்கள் விலகுறீங்க அப்படிங்கிறதே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த ஒரு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு மறைமுக எதிர்ப்புகள் அப்படிங்கிறத சரி செய்வார். எல்லாரும் செய்வாங்க, மறைமுக எதிர்ப்புகள் வரும் 6ஆம் இடத்துல ராகு வந்தாருன்னா. ஆனால் ராகு குரு பார்க்க புனிதப்பட்டு குரு சண்டால யோகத்தோடு வராரு அப்படிங்கிறனால உங்கள் மறைமுக எதிரிகள் காணா போவாங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்மளை போட்டு கொடுக்கனே ஒருத்தர் இருப்பான். நம்ம என்ன செஞ்சாலும் மேலே போயிட்டு வத்தி வைப்பான். அவனெல்லாம் இப்போ வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவான். அதே மாதிரி கேது விரயஸ்தானத்துக்கு போயிடுறாரு. அப்போது ஜென்ம கேது அப்படிங்கிறவர் விலகிடுறாரு.
அப்போது அவர் விரயத்துக்கு போகிறாரு அப்படின்னா உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அந்த கோயிலுக்கு போகணும், இந்த கோயிலுக்கு போகணும், அந்த குளத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆன்மீகத்தில் அதிக நேரம் அப்படிங்கிறத செலவு பண்ணுவீங்க. நிறைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேற்றுவீங்க. ஒரு குலதெய்வ கோயிலுக்கு மொட்டை அடிக்கிறேன், ஒரு திருப்பதி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்களோ அங்கெல்லாம் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. இந்த மாதிரியான நல்லதொரு காரியங்கள் அப்படிங்கிறது எல்லாமே நடக்கும். குலதெய்வ பிரார்த்தனை மட்டும் செய்யுங்க. மாதத்தில் ஒரு நாளாவது குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு குலதெய்வத்தை வணங்குங்க. தொலை தூரத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் குலதெய்வ படத்தை வீட்டில் வச்சுக்கலாம். ஒரு வாகனத்தில் பயணம் பண்ணிங்க அப்படின்னா குலதெய்வ ஆலயத்துக்கு விபூதி எடுத்து உங்களுடைய பையில் வச்சுக்கோங்க. இது எல்லாமே உங்களை காத்து அருளக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு பொருட்களாக இருக்கும். குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் எல்லை தெய்வத்தை வணங்கலாம், தப்பு கிடையாது. மற்றபடி பெரியதொரு பாதிப்புகள் அப்படிங்கிறது இல்லை. உங்களுக்கு இந்த ராகு 6க்கு வராரு அப்படிங்கும்போது குரு பார்த்து புரிந்தப்பட்டு தான் வராரு அப்படிங்கும்போது மறக்க முடியாத சம்பவங்கள் எல்லாமே நடக்கும். கடன் கண்ணியெல்லாம் அடைச்சிட்டு நகை நெட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும். நன்றி, வணக்கம்.